அன்பு நெஞ்சங்களுக்கு ஒரு முக்கியமான தகவல், சயின்ஸான ஆன்மீகமான ஒரு தகவல். வாழையடி வாழையாக அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க. அதனுடைய உண்மையான பொருள் சயின்டிஃபிக்கா நான் சொல்றேன். இந்த வாழை மரம் மட்டும், பாக்கி மரங்கள்லாம் நீங்க பார்க்கலாம், மாம்பழத்தை சாப்பிட்டு கொட்டையை சப்பி கீழே எச்சு பண்ணிட்டு நம்ம போட்டு அது முளைச்சி வர்றது பார்க்கலாம். அப்புறம் எலுமிச்சை விதையை கூட நம்ம சில சமயங்களில் வாயில போட்டு எச்சில் பண்ணி கீழே போடலாம். ஆனால் ரொம்ப சுத்தமான அற்புதமான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் எல்லாமே அற்புதம்தான். அதில் வாழை மரத்தோட சிறப்பை சொல்கிறதுக்காண்டி சில வார்த்தைகள் நான் உபயோகப்படுத்துகிறேன். வாழையடி வாழையாக என்று சொல்வது எச்சில் புகுந்து இனப்பெருக்கமாகி வருவது அல்ல. வாழையடி வாழையாக என்று சொல்வதன் முக்கியமான நோக்கம், ஒரு குரு இருக்காங்க, குருவுக்கு கீழே சீடர்கள் மேலே முளைச்சி வர்றது. இதை தான் வலியுறுத்தி வாழையடி வாழையாக, குருவுக்கு அடியில் இறைவன் அடி சேர்வதற்கு குரு காலடியிலிருந்து, காலடினா காலடி கிடையாது, அவரு பக்கத்தில் உட்காந்து நிறைய விஷயங்களை கற்று மேலே முளைச்சி வர்றவங்கள குரு ஆசீர்வாதம் பண்ணுவார். நீ நல்லா நிறைய விஷயங்கள் கற்றுருக்க, நீ மேலே வாடா, இறைத்தன்மையாட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி கொடுப்பாங்க. இதை வலியுறுத்தும் வகையில் தான் வாழையடி வாழையாக என்ற சொல்லை பயன்படுத்துகிறார்கள். வாழை மரத்திற்கு மரியாதை கொடுப்போம். ஏனென்றால் வாழை மரத்தில் ஒரு விஷயம் கூட வேஸ்ட் கிடையாது. இந்த பூ சாப்பிட்றது, வாழைப்பழம்லாம் சாப்பிட்றது உடலில் உள்ள டைஜஷன் எல்லாமே கிளியர் பண்ணும், நிறைய எனர்ஜெட்டிக் உடலுக்கு கொடுக்கும். வாழை இலையில நம்ம முன்னோர்கள் இலையை போட்டு சுட சுட சாதம் சில விஷயங்கள்லாம் வச்சு அவங்க வழிபட்டு சாப்பிடும்போது கண்ணுக்கு தெரியாம அந்த இலையில உள்ள அந்த எனர்ஜெட்டிக்கான விஷயமெல்லாம் அந்த உணவுப் பொருள்ல போகும், அப்சர்வ் பண்ணிடும் அந்த உணவு. அந்த உணவை சாப்பிடும்போது உடல் நல்லா இருக்கும். உடலையும் மனதையும் நல்ல முறையில் வைத்துக் கொள்வதற்காக நமது முன்னோர்கள் செய்த வழிமுறைகள் தான் அந்த விஷயம். சயின்ஸாகவும் ப்ராக்டிக்கலாகவும் எல்லாம் பாருங்க. நம்ம சித்தர்கள், யோகிகள், நம்மளுடைய முன்னோர்கள், தாத்தா, பாட்டி, அப்பா, அந்த வகைகளில் நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் அறிவார்ந்து அமைதியாக அந்த விஷயங்கள்லாம் பார்த்து வளர்ந்து வாங்க. சித்தர்கள் அடி சேருங்க, இறைவன் அடி வாங்க, ஆனந்தமாக வாழுங்க. நன்றி, வணக்கம்.